காதல் எனும் சிறையினிலே. இரவு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தன்னோட அறையில் தூங்க போனா அபிநயா. எப்பவும் போல கீழே பாய விரிச்சு படுக்கவும் போனான். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆதித்யன். திடீர்னு ஏய் இங்கே வந்து படுறி அப்படின்னு அவன் பக்கத்தில் படுக்கையை தட்டி காமிச்சான். ஆனால் அவனை ஒரு பொருட்டா கூட மதிக்காம தன்னோட தலையணையை எடுத்து கீழே போட்டு படுத்ததை பார்த்தவன் திமிர் பிடிச்சவன் இவளை என்று மனதில் திட்டியபடி கீழே இறங்கி வந்த ஆதித்யன் அவளை அழகாக தூக்கிட்டு பெட்டில் வந்து போட்டு தொப்புன்னு போட்டான். அந்த அதிர்ச்சியில் தன்னோட கணவனை பார்த்து முறைச்சா அபிநயா. என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்று கேட்டவரிடம், இன்னைக்கு தான் நம்ம பையன் அம்மா கிட்ட தூங்குறான்ல, இன்னைக்கும் நீ ஏன் கீழே போய் படுக்கணும்? வேண்டாம், இன்னைக்கு நீ இங்கே படு என்றான். எனக்கு இங்கே பெட்டில் படுத்தா தூக்கம் வராது, எனக்கு தரையில் படுத்து தான் பழக்கம், நான் அங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழ போனவளை இரு பக்கமும் தன்னோட கைகளை ஊன்றி அவ முகத்துக்கு நேராக தன் முகத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். அவனை அவ்வளவு பக்கத்தில் பார்த்ததும் அதிர்ந்து திக்குமுக்காடி போனான் அபிநயா. அவள் விழிகள் மிரட்சியுடன் பார்க்க அந்த விழிகளையே பார்த்த ஆதித்யன், எனக்கு இன்னைக்கு நீ வேணும், முழுசா வேணும்டி, நம்ம எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை வாழலாம் என்ன அப்படின்னு சொன்னான். நீ என்ன பண்ணாலும் நான் அதை மன்னிச்சு அப்படியே ஏற்றுக்கிறேன். நீ எந்த உண்மையும் என்கிட்ட இனி சொல்லவே வேண்டாம். நீ பண்ண தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். இன்னிலிருந்து புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட முகத்தை அவ கழுத்தருகே குனிந்து அவள் மேல் படுத்தான். அவளுடைய இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத அபிநயா கொஞ்சம் தவிச்சு தான் போனான். அவனுடைய ஷேவிங் லோஷன் அவளை கிறங்கடிச்சது. அவன் கூட வாழ்ந்த அந்த பழைய நினைவுகள் அவளை வாட்டி வதச்சுது. இவன் சொல்றது மாதிரி எல்லாத்தையும் மறந்து எல்லார் மாதிரியும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சா. அவ யோசிக்கிற அந்த நேரத்தில் ஆதித்யன் அவகிட்ட எல்லையே மீறி இருந்தான். அவ்வளவு அவசரம் அவனுக்கு. அவள் அணிஞ்சிருந்த காட்டன் புடவையை கழற்றி வீசி எறிஞ்சான். அவன் இதழ்கள் அவளுடைய கன்னம், உதடு, கழுத்து, மார்பு அப்படின்னு இறங்க ரொம்பவுமே கூசி போனான். தன் கண்களை இறுக மூடி அவன் தரும் சுகத்தை அனுபவிக்க தயாரானான். அவன் அப்படியே கீழே இறங்கி வயிற்றில் தன்னோட இதழ்களை பதிக்கவும் சொர்க்கத்திலே மிதந்தா அபிநயா. அவள் மேல் இருந்த ஒவ்வொரு உடையையும் மெதுவாக கழற்றி வீசினான். அவளுடைய உடல்ல எல்லா பாகங்களையும் அவளுடைய இதழ்களை பதிக்க அந்த இன்பத்தில் தன்னையே மறந்தா. அவள் நெகிழ்வதை கண்ட ஆதித்யனுக்கும் மேலே முன்னேறிட்டே போனான். அபிநயா தன்னை முழுசும் இழக்க தருவாயில அந்த வினாடியில் ஆதித்யனுடைய ஃபோன் ஒலிக்க கொஞ்சம் கடுப்பானான் ஆதித்யன். அதை எடுத்து ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் அபிநயாவை நெருங்கினான். ஆனால் அவனுடைய ஃபோன் மறுபடியும் ஒழிச்சுக்கிட்டே இருந்ததை பார்த்து சை அப்படின்னு எழுந்து சலிச்சபடி அபிநயா விட்டு விலகி ஃபோனை அட்டன் பண்ணி படுக்கையை விட்டு எழுந்து அந்த பக்கம் போனான். அவன் அப்படி இடையில விட்டு சென்றதும் அபிநயாவுக்கு தான் எங்கே இருக்கிறோங்கிற சுயநினைவே வந்துச்சு. துணுக்குற்று தான் என்ன கோலத்தில் இருக்கோன்னு தண்ணியை உற்று பார்த்துக்கிட்டா அபிநயா. ஐயோ என்று உடம்பெல்லாம் கூசி போக மடமடன்னு அவளுடைய உடைகளை எடுத்து ஒவ்வொன்றா அணிய ஆரம்பிச்சா. ஜன்னல் ஓரத்திலிருந்து ஃபோனை பேசிட்டு வந்த ஆதித்யன் அபிநயா அப்படி எல்லா உடைகளையும் அணிஞ்சு படுக்கையில் உட்காந்துருக்கிறத பார்த்து ஆத்திரம் அடைஞ்சான். என்னடி பண்ற, ஏன் இப்படி உட்காந்துருக்க, நான் உன்னை இப்படியா விட்டுட்டு போனேன் அப்படின்னு கத்தினான். அவன் கேள்விக்கு பதிலே சொல்லாம தலை குனிஞ்சபடி உட்கார்ந்துட்டு இருந்தா. தன்னை அணுகும்போது அவன் சொன்ன வார்த்தைகள் இப்போ அபிநயாவுக்கு நல்ல நினைவுக்கு வந்துச்சு. தன்னை தவறு செய்தவளாகவே ஏற்றுக்கொண்டு அதை அவன் மன்னிக்கிறானாம். நான் தவறே செய்யலைன்னு சொல்றேன், ஆனா அதை அவன் நம்ப மறுக்கிறான். அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு இவன் என்ன தனக்கு வாழ்க்கை பிச்சை போடுறானா அப்படின்னு நினைச்சவ திருப்பி ஆதித்யன் கிட்ட எதுவுமே பேசாம, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு மொட்டையா மட்டும் சொன்னான். என்னது, என்னடி சொன்ன, பிடிக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரியலையே, நல்லா நான் கொடுக்குற சுகத்தை அனுபவிச்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னு அவன் கேட்ட கேள்வியில் முகமெல்லாம் ரத்தமாக சிவக்க அவனை பார்த்து முறைச்சான். என்னடி முட்டைக்கண்ணி முறைக்கிற, என்னோட உணர்வுகளை இப்படி தூண்டி விட்டுட்டு இப்படி உட்கார்ந்தா என்னடி அர்த்தம், போய் படுறி என்றான். ஆனால் அபிநயாவும் அப்படி படுக்காம அழுத்தமாக உட்காண்டிருக்கிறத பார்த்து ஆத்திரம் அடைஞ்சான். பக்கத்தில் வந்தவன் அவ தலைமுடியை கொத்தா பிடிச்சு நிற்க வச்சான். என்னடி விளையாடுறியா,
இத்தனை நேரம் என்கிட்ட கொஞ்சிட்டு தானே இருந்தேன். நான் பண்ண அத்தனையும் அனுபவிச்சுட்டு தானே இருந்தேன். இப்போ என்னடி புதுசா இப்படி அழுத்தமாக உட்காந்துட்டு இருக்கேன்? இப்போ ஏதாவது புதுசாக பிளான் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். பிளான் எல்லாம் ஒன்றும் பண்ணலை. எனக்கு இந்த மாதிரி வாழ பிடிக்கல என்றால். என்னது, இந்த மாதிரி வாழ பிடிக்கலையா? இந்த மாதிரி வாழ பிடிக்கலையா இல்லை என் கூட இந்த மாதிரி வாழ பிடிக்கலையா? உனக்கு தான் கண்டவன் கிட்ட எல்லாம் போய் பழக்கமாச்சே, அதனால தான் என்ன பிடிக்காம போயிடுச்சு போல இருக்கு, அப்படிதான் நடி அப்படின்னு கேட்டவன் அவளை ஓங்கி பலார் நடிச்சான். அவன் நடிச்சதுல கீழே விழுந்தவன் கன்னத்தை பிடிச்சபடி அவனை பரிதாபமாக பார்த்தா. குட்டச்சி, இப்படி பார்த்து பார்த்து தானடி இத்தனை வருஷமா என்னை ஏமாற்றி வச்சிருக்க. பழசெல்லாம் மறந்து உன் கூட சந்தோஷமா வாழலான்னு ஒரு முடிவு பண்ணி வந்தேன். ஆனால் நீ திருந்தவே மாட்டடி. உனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்தேன் பாருதா. என்ன சொல்லும்டி, எங்கேயோ விபச்சார விடுதலை இருந்தவளை நடு வீட்டில் கொண்டு வந்து மரியாதையை கூட்டிட்டு வந்து வச்சா இப்படித்தான் இருக்கும். உன் புத்தி எப்படி மாறும் அப்படின்னு கேட்டான். எல்லாம் என் தலையெழுத்து. உன்னோட புத்தியும் அறிவும் எப்பவுமே ஊர் மெஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வார்த்தைகளை பேசிக்கிட்டே போனான் ஆதித்யன். அந்த வார்த்தைகளை கேட்டு துடிச்சு போனான் அபிநயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிட்ட எப்படி இருந்தவன் இப்போ தன்னோட நடத்தை மீது அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் சாக்கடையை ஊத்துறான் அப்படின்னு நினைச்சவன். அப்படி விபச்சாரம் பண்ணவ கிட்ட அப்படி கிட்டவ தானே நீங்க வந்து படுத்தீங்க. அப்போ அந்த விபச்சாரி படுத்தவ கிட்ட வந்து நீங்க ஒரு பிள்ளையும் பெற்றுக்கிட்டீங்கல்ல, அப்போ நீங்க யாரு அப்படின்னு திருப்பி கேட்டா. ஆமாண்டி, எனக்கெல்லாம் புத்தி மழுங்கி போச்சு. உன்ன மாதிரி கழிசறையெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் பத்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னவன் பக்கத்துல இருந்த தலையணை எடுத்து அவன் மீது வீசிட்டு கோவமா அறையை விட்டு வெளியில போனான் ஆதித்யன். வெளில வந்தவன் தோட்டத்து பக்கம் போனான். அவன் மனமெல்லாம் ரணமா இருந்தது. அபிநயாவோட தவறுகளையெல்லாம் மன்னிச்சு எல்லாரையும் போல கணவன் மனைவியா வாழணும்னு ஆசைப்பட்டு அவகிட்ட போனான். ஆனா அவ தன்னை கேவலமா பாதியிலே அனுப்பிட்டா அப்படின்னு அவமானம் அவனை பிடுங்கி தின்னுச்சு. அதனாலேயே அந்த அவமானத்துல அவளை கண்டபடி பேசிட்டு வந்திருந்தான். ராட்சசி, பண்ற தப்பெல்லாம் அவ பண்ணிட்டு என்ன பேச்சு பேசுறாவ, இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மனசுல கருவிக்கிட்டே தோட்டத்துல இரவு முழுவதும் நடந்துகிட்டே இருந்தான் ஆதித்யன். காலையில எப்பவும் போல அபிநயாவும் ஆதித்யனும் அலுவலகத்திற்கு கிளம்பினாங்க. அங்க திலீபன் அவ கூட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத ஆத்திரத்தோட தன்னோட லேப்டாப்ல கவனிச்சுக்கிட்டே இருந்தான் ஆதித்யன். ஆதித்யனுடைய அறை 4ஆம் தளத்துல இருந்தாலும் அபிநயா கீழ்த்தளத்துல திலீபன் கிட்ட மார்க்கெட்டிங் பத்தி கத்துக்கிட்டு இருக்கிறத அவன் அறையில இருந்தே அங்கங்க இருக்கிற கேமராவில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் எப்பவுமே. இத்தனை வருஷத்துல அவன் ஆஃபீஸ்ல இருக்கிற கேமரால அதிகம் கவனத்தை செலுத்தினதே இல்லை. எல்லாத்துக்குமே ஆட்களை அங்கங்க அமர்த்தி இருக்கிறதுனால அவனுக்கு அந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஆனா இப்போ அபிநயா திலீபன் கூட இருக்கிறத அவ்வப்போது கேமரால அவனுடைய லேப்டாப்ல பார்க்கறத வழக்கமா வச்சுட்டு இருக்கான். இதை எதுவுமே தெரியாத அபிநயா திலீபன் கூட எப்பவும் போல தன்னோட சந்தேகங்களை கேட்கும் போது அவன் ஏதாவது ஜோக் அடிச்சா அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தா. திலீபன் நல்ல நண்பனாகவே அபிநயாவுக்கு பழக்கமானான். அவன்கிட்ட அபிநயாவுக்கு தன்னோட சந்தேகங்களை கேட்கறதுக்கு ரொம்ப எளிதா இருந்தது. எப்ப எந்த சந்தேகம் கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அவளுக்கு அவன் சொல்லி கொடுப்பான். இதனாலேயே திலீபனை அபிநயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இதை புரிஞ்சுக்க முடியாத ஆதித்யன் தன்னோட மனசுக்குள்ள கொதிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ தன்னோட அலுவலக அறைக்கதவை தட்டிக்கிட்டு மேக்னா உள்ள வரவும் அவளை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சான் ஆதித்யன். ஹே, ஹலோ மேக்னா, என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்க? உனக்கு காலேஜ் லீவ் இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு இருந்த நாற்காலியில் எதிரில் உட்காந்துக்கிட்டே, இல்லாத்தான், எனக்கு இன்னும் 10 நாள் லீவ் மீதி இருக்கு, ஆனாலும் எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல அப்படின்னா. அதை கேட்டு புருவத்தை தூக்கி வியப்படைஞ்சவன், என்னது காலேஜ் போக பிடிக்கலையா? என்ன உளறல் மேகனா இது? இன்னும் 1 வருஷம் தானே பாக்கி இருக்கு படிப்பு முடிய. அதுக்குள்ள உனக்கு படிப்பு பிடிக்காம போயிடுச்சா? இந்த வருஷத்தை எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டு மேகனா, அப்புறம் நீ டபுள் டிகிரி வாங்கிடுவ இல்லையா என்றான். அவள் உதட்ட கடிச்சபடி மௌனமாவே இருக்க. என்ன மேகனா, என்ன விஷயம்? தைரியமா சொல்லு. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல மாமா, எனக்கு என்னமோ படிச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தோணுது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அதான் நடக்காம போச்சே. அதனால எனக்கு படிப்பில் கவனம் செலுத்தவே முடியல. எங்கே பார்த்தாலும் உங்கள் நினைவாகவே வருது அப்படின்னு பொய்யான அழுகையோட காதல் வசனம் பேசினா மேகனா. அதை கேட்ட ஆதித்யனுக்கு கடுப்பாக இருந்தாலும்
மேகனா தன்னை விரும்பி இருக்கிறனால தான் இவ இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்வு அவனுக்கு வந்துச்சு. இங்கே பாரு மேகனா, வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதில்ல. நமக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நான் சொல்கிறத கேளு. நீ போய் நல்லா படி. என்னை விட உனக்கு நல்ல பையனாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான் ஆதித்யன். அதை கேட்டு ஒரு நெடிய பெருமூச்சை வெளியே விட்டுவ. அது இல்லாதான், எனக்கு இங்கே நம்ம பிஸ்னஸை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது. உங்ககிட்ட என்ன வேலைக்கு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். என்னது, என்கிட்டயா? என்ன மேகனா திடீர்னு இங்கே வேலை செய்யறதுக்கு கேட்குற? எனக்கு இங்கே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு சொன்னவன் கிட்ட, அத்தான் எனக்கு நீங்கள் சம்பளமெல்லாம் கூட கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுங்களேன். நான் படிப்பை நிறுத்த மாட்டேன், அதை அப்படியே கரஸ்பாண்டிங்கில் போட்டுக்கிறேன். இந்த ஒரு வருஷம் கரஸில் படிச்சுட்டே உங்ககிட்ட வேலைக்கு வந்தா தொழிலும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல, நானும் படித்த மாதிரி இருக்கும், எனக்கும் எதிர்காலத்தில் இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை சில நிமிஷம் தன்னோட சுழல் நாற்காலியை சுழன்றபடியே பேப்பர் வெயிட்டை உருட்டிக்கிட்டு யோசிச்சு பார்த்தான் ஆதித்யன். நேத்திக்கு நைட்டு அபிநயா தன்னை நடத்தின விதத்தை நினச்சி பார்த்தான். தன்னை அவமானப்படுத்தின உணர்வு கூட இல்லாமல் காலையில் வந்ததுலேருந்து திலீப்பன் கூட அவள் அடிக்கிற கூத்தையெல்லாம் கேமராவில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். இவளை எப்படியாவது பழி வாங்கணும், என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தபோதான் மேகனா இங்கே வந்தது நல்ல வாய்ப்பாக தெரிஞ்சது அவனுக்கு. உடனே பளிச்சுன்னு அவன் முகம் மிளர்ந்தது. அந்த வினாடியே மேகனா உணர்ந்துக்கிட்டா தனக்கு இங்கே வேலை கிடைக்கும்னு. சரி மேகனா, நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு வேலை போட்டு தரேன். என்னோட பர்சனல் செக்ரட்டரியாகவே உனக்கு வேலை கிடைக்கும். உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டான். அவளுக்கும் அதானே வேணும் அப்படின்னு மனசு நினச்சவ, சரியாத்தான், உங்கள் இஷ்டம், நான் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன், நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் அதை அப்படியே செய்கிறேன் அப்படின்னா. சரி, அப்போது எப்போ ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டவன் கிட்ட, இப்போவே ஜாயின் பண்ணிக்கிறேனே தான், வீட்டில் போனால் ஒரே போர், தீபிகாவும் இங்கே தானே வேலை பார்க்குறா, எனக்கு வீட்டில் யாருமே இல்லை பேச்சு துணைக்கு, நான் இங்கே இப்போவே வேலையை ஆரம்பிச்சிடுறேனே என்றால் இரட்டை அர்த்தத்துடன். சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னவன் உடனே தன்னோட மேனேஜரை கூப்பிட்டு மேகனாவிற்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொன்னான். மேகனா ஆதித்யன் கிட்ட வேலைக்கு செஞ்சதும் அவள் முதல்ல பார்க்க போனது தீபிகாவை. தீபிகாவுக்கு மேகனா இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணி அப்படின்னு ஓடி போய் அவளை கட்டிக்கிட்டா. இங்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அண்ணி? தேவா ஆஃபீஸ்க்கு வந்தா என்னை அவ்வளோ வேலை வாங்குறாரு. நான் செய்கிற வேலையை விட அபிநயா செய்கிற வேலை கொஞ்சம்தான், ஆனாலும் அவ்வளோதான் தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு தேவா. எனக்கு தனியாக ரொம்ப போர் அடிச்சுது, நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு அவளை கட்டிக்கிட்டா. மேகனாவும் திருப்பி தீபிகாவை கட்டிக்கிட்டவ, நான் வந்துட்டேன்ல, இனி பாரு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த அபிநயாவை இந்த ஆஃபீஸ் விட்டே விரட்டிடலாம், சரியா அப்படின்னு அவளுடைய முதுகை தட்டி கொடுத்தா. அவ்வளவுதான், தீபிகாவுக்கு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு. அண்ணின்னு அன்னைக்கு முழுவதும் அவளையே சுற்றிட்டு இருந்தா. அதை கண்ட தேவாவுக்கு தலையில் அடிச்சுக்கலாம் போல இருந்தது. நேராக ஆதித்யனை தேடி போனான். என்ன விளையாடுற ஆதித்தா? மேகனாவை இங்கே யார் வேலைக்கு சேர்த்தது? நீ தானே? அவள் பாட்டுக்கு இங்கே என்ன வேலை செஞ்சிட்ருக்கான்னு தெரியுமா? நீ கேமராவை போய் பாரு. அவள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அவள் பேசுகிற பேச்சும் எல்லார்கிட்டையும் போய் வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறா, வம்பு இழுக்கிறா. அவள் வேலைக்கு வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னான் அலுப்போட. டேய் தேவா, நீ மேகனாவுக்கு அண்ணன் தானே? அவளுக்கு வேலை போட்டு கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு இப்படி என்கிட்ட வந்து சண்டைக்கு நிற்கிறியே. இதெல்லாம் அபிநயாவையும் தீபிகாவையும் இங்கே வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும்டா. அவங்க 2 பேரையும் மட்டும் இங்கே வேலைக்கு சேர்த்துட்டு மேகனாவை அப்படியே விட்டுட முடியுமா? அப்படி விட்டாதான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னவன் கிட்ட, ஆதித்யா நீ இன்னும் விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. மேகனா எங்கேயும் வேலைக்கு செட் ஆகவே மாட்டான். அவளுக்கு உடம்பே வளையாது. அவளுக்கு நீ என்ன வேலை கொடுப்ப? நீ என்ன சொன்னாலும் அவள் எதிர்ப்பதமாக தான் செஞ்சுட்டு நிற்பா. அப்புறம் இஷ்டம் அப்படின்னு கோவத்தோடு பேசிட்டு வெளியில் போனான் தேவா. அவன் போனதும் ஆதித்யன் தன்னோட தோலை குலுக்கினபடி அடுத்த வேலையை கவனிச்சான். அவனுக்கு மேகனாவுக்கு வேலை கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயமெல்லாம் கிடையாது. அவள் வேலையை கவனிக்க அவன்கிட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கு. அவள் இங்கே சுத்தணும். அவள் போது அபிநயாவோட கண்களில் நானும் மேகனாவும் சேர்ந்து இருக்கிறது மாதிரி பட்டாதான், அப்போதான் அவளுக்கு புத்தி வரும் அப்படின்னு நினச்சிட்டே அடுத்த வேலையை கவனிச்சான் ஆதித்யன். மேகனாவும் தீபிகாவும் அபிநயாவை தேடி போனாங்க.
அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த அபிநயாவையும் திலீப்பையும் நக்கலோட பார்த்தபடி அவங்க பக்கத்தில் வந்து நின்னா மேக்னா. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரும் படித்து முடிச்சுட்டு தான் வேலைக்கு வருவாங்க. ஆனால் நீ வர்றதே படிக்கிறதுக்காகத்தானா? நான் என்னென்னமோ கேள்விப்பட்டனே. உனக்கு இங்கிலீஷ் கூட தெரியாதாமே? அதையும் இன்னொருத்தர் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் போல இருக்காம். நீ எப்போ படித்து எப்போ வேலை செஞ்சு இந்த ஆஃபீஸ் எப்போ உருப்பட போகுதோ அப்படின்னு நக்கலோட கேட்டா. மேக்னாவோட பேச்சுக்கிட்டு கேட்டுட்டு அடங்கிட்டு போகிறதுக்கு அவன் ஒன்றும் இப்போ பழைய அபிநயாவே இல்லையே அப்படின்னு மனசில் நினச்ச அபிநயா, மேடம், நான் படிக்காத தற்கொலை தான். ஆனாலும் படிக்கிறத கற்றுக்கிட்டு தொழிலையும் பார்த்துக்கிட்டு இங்கே உதவியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்ற பேரில் இப்படி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் போய் ஒவ்வொருத்தர்கிட்ட இப்படி வம்ப அழைத்துக்கிட்டு இருந்தா இந்த ஆஃபீஸ் உருப்பற்றுமா அப்படின்னு திருப்பி கேட்டா. அவ கேட்ட விதத்தை பார்த்து மேக்னாவோட முகம் ரத்தமாக சிவந்து போச்சு. இவளுக்கு வர வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு மனசில் நினச்சவ தீபிகாவை பார்த்தா. உடனே தீபிகா அபிநயாவை பார்த்து, ஏய் என்னடி வாய் ரொம்ப நீளுது, யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சா பேசுறியா? இது என்னோட அண்ணி அப்படின்னு சொன்னான். தீபிகாவை அபிநயா வினோதமாக பார்த்தா. தீபிகா, உங்கள் அண்ணா என் கழுத்தில் தான் தாலி கட்டியிருக்காரு. அப்போ முறைப்படி நான் தான் உனக்கு அண்ணி அப்படின்னு சொன்னவ அதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லாத போல திலீபன் கிட்ட திரும்பி அவளுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டுட்டு இருந்தா. அவங்க 2 பேரும் அங்கே நிற்கிறதையே அவள் பொருட்டா கூட மதிக்கவே இல்லை. அதை பார்த்த 2 பேரும் கோவமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க. அவங்க போனதும் திலீபன் கிட்ட திரும்பி, ஒரு நிமிஷம் இருங்க திலீபன், நான் இப்போ இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆதித்யனுடைய அறை தேடி சென்றா. அறை கதவை கூட தட்டாம படார்னு உள்ள வந்தவளை பார்த்து ஆச்சரியமா புருவத்தை உயர்த்தினா ஆதித்யன். என்ன அப்படிங்கிறத மாதிரி அவளை பார்க்க, ஆமாம், நீங்கள் தான் அந்த மேக்னாவை இங்கே வேலைக்கு சேர்த்தீங்களா அப்படின்னு கேட்டா. அவளுடைய கோபத்தை ரசிச்சபடி தான் கையில் இருந்த பேனாவை டேபிள் மேலே போட்டுட்டு சாய்மானமாக நாற்காலில் உட்கார்ந்து சுழன்றபடி, ஆமாம், இதில் உனக்கு என்னம்மா சந்தேகம்? இந்த ஆஃபீஸ்க்கு நான் தானே எம்டி. நான் தான் அவளை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்க முடியும். வேற யார் நினச்சாலும் அவளை இங்கே கொண்டு வர முடியாதே. அவளை இங்கே வேலைக்கு வைக்க யார் பர்மிஷனை நான் வாங்கணும் அப்படின்னு நக்கலோட கேட்டான். இந்த நக்கலெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அவளை இங்கே சேர்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்டா அபிநயா. இது என்னடா வம்பா போச்சு? உன்னையும் தீபிகாவையும் எதுக்கு வேலைக்கு சேர்த்தேன்? வேலை வாங்கறதுக்காக தானே. அதே மாதிரி தான் அவளையும் வேலைக்கு சேர்த்திருக்கேன். அதுவும் இல்லாமல் உன்கிட்ட நான் ஏமா பர்மிஷன் கேட்கணும்? நீ யார் எனக்கு அப்படின்னு கேட்டான் ஆதித்யன். நான் யாரா அப்படின்னு கேட்டவ தான் கழுத்தில் இருந்த தாலியை வெளியே எடுத்து அவன் முன்னாடி காமிச்சு, நான் உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னவ, போய் பாருங்க அவளை. அவள் இங்கே வேலை செய்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வம்பு எடுத்துட்டு இருக்கா. அவளால் தீபிகாவும் கெட்டு போகிறாங்க. அவளை முதல்ல வேலையிலேருந்து தூக்குங்க என்றாள். மேக்னா இங்கே வந்தது கண்டிப்பாக அபிநயாவுக்கு பிடிக்காதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் தான். ஆனாலும் இவ்வளோ கோவம் வரும்னு அவனே எதிர்பார்க்கல. அவளை கொஞ்சம் சீண்டி பார்க்குற நோக்கத்தில், பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வாய்க்கீழே பேசினா மட்டும் போதாதுமா, பொண்டாட்டியா நடந்துக்கவும் செய்யணும் அப்படின்னு சொன்னவனை முறைச்சு பார்த்தா. இவன் என்ன சொல்கிறான்னு அவளுக்கு நல்லா புரிஞ்சுது. அவன் முகம் சிவக்கிறத ரசிச்சபடியே, நீ நினச்ச நேரத்தில் நீ சொல்கிற நேரத்துல எல்லாம் அவளை அனுப்ப முடியாதுடி. அவளும் உன்ன மாதிரி தான் இங்கே வேலை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கா. அவள் இங்கே தான் இருப்பா. உனக்கு என்னடி பிரச்சனை? நீ தான் திலீபன் கூட சந்தோஷமாக இருக்கல்ல. நானும் மேகனா கூட சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டான். என்னது, நான் திலீபன் கூட சந்தோஷமாக இருக்கேனா? என்ன வளர்றீங்களா அப்படின்னு கேட்டவகிட்ட தான் முன்னாடி இருந்த லேப்டாப்பை அவளுக்கு திருப்பி காட்டினான். அது முழுவதும் அங்கங்கே இருக்கும் கேமராவில் படமாக தெரிஞ்சிட்டு இருந்தது. அது அத்தனையுமே அவள் எங்கெல்லாம் போகிறாளோ அந்த இடத்தோட புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் இருந்துச்சு. அதை ஆச்சரியமாக பார்த்தா. இவன் இத்தனை நாட்களும் இதில் தான் தன்னை நோட்டம் விட்டுட்டு இருக்கானா அப்படின்னு மனசில் நினச்சவ அவனை தீயா பார்த்து முறைச்சா அபிநயா. இப்படி கட்டின பொண்டாட்டியை நம்பாம இப்படி அசிங்கமாக கேமராவில் வேவு பார்க்குறீங்களே, உங்களுக்கே இது வெக்கமா அசிங்கமா இல்லை? அதுவும் அதில் அங்கே என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்குற மைக்கோட இருந்ததை பார்த்து அவளால் தாங்கவே முடியல. அவள் முறைப்பை ரசிச்சபடி தன்னோட அழகான தோள்களை குலுக்குனவன், ஓவராக முறைக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாண்டி, நான் உன் புருஷன், அதை நினைவு வச்சுக்கோ. கண்ணாமொழியை இவ்வளவு பெருசாக முடிச்சுட்டு நின்னா நாங்கள்லாம் பயந்துருவோமா?
இல்லை நீ பண்ணது தப்பில்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல கேட்டான். அந்த குரல்ல கோவம் வந்தவன், ஏன் நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு இருந்த இடத்துல இருந்து அவன் டேபிளுக்கு பக்கத்தில் வந்து நின்று கத்தினான். கத்தாதடி குட்டச்சி, இது ஆஃபீஸ். என்கிட்ட இப்படி கத்துறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொன்னான் ஆதித்யன். ஏன் எனக்கே உரிமை இல்லை? என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டியிருக்கீங்க. உங்கள் குழந்தைய நான் என் வயிற்றுல சுமந்து பெற்றிருக்கேன். இது பத்தாதா என்னோட உரிமையோட அளவு அப்படின்னு கேட்டவகிட்ட, இல்லடி பத்தவே பத்தாது. கட்டின புருஷன்கிட்ட எந்த உண்மையும் மறைக்கக்கூடாது. அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் பொண்டாட்டியா இருந்து செய்யணும். அவனுக்கு எப்பப்போ ஆசை வருதோ அப்பப்போ பொண்டாட்டியா வந்து படுத்துக்கணும். இதெல்லாம் நீ என்னைக்கடி பண்ணியிருக்க? என்னமோ பெருசா உரிமையை பத்தி பேசுற அப்படின்னு அவனும் தன்னோட நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து அவன் முன்னாடி ஆத்திரத்துல கத்தினான். அவன் கேட்ட கேள்வியில ஒரு வினாடி மௌனமா இருந்த அபிநயா, அப்போ நீங்க எனக்கு இதை கட்டியிருக்கீங்களே, இந்த தாலி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மெல்லிய குரல்ல கேட்டா. உனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாதா? உன் மண்டையில மூளையே கிடையாதுடி. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, என் பிள்ளைய நீ பெற்றிருக்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன் கழுத்துல நான் இந்த தாலியை கட்டினேன். மற்றபடி நீ எல்லாம் எனக்கு பொண்டாட்டியே கிடையாது அப்படின்னு சொன்னான். என்னது, நான் உங்களுக்கு பொண்டாட்டி இல்லையா? அப்போ நான் யாரு? உங்களுக்கு பொண்டாட்டி யாரு? அப்போ அந்த மேகனா அம்மனிக்கு தான் பொண்டாட்டியா அப்படின்னு வார்த்தைகளை விட்டா அபிநயா. அபிநயா மேகனாவை பத்தி பேசுனதும் ஆத்திரமும் கோபமும் பல மடங்காச்சு அவனுக்கு. யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசணுடி. என்கிட்டவே உன் வாய் திமிர காட்டுறியா அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கைகளை பிடிச்சு வேகமா இழுத்து தான் பக்கத்துல கொண்டு வந்தவன் அவளுடைய இடைய அழுத்தமா பிடிச்சான். அதை கண்ட அபிநயா அருவருப்போட அவனுடைய கையையும் அவனையும் உதறி தள்ள நினைச்சான். ஆனா அதை விடாம அழுத்த பிடிச்சவன், பாத்தியாடி, நான் தொட்டாலே உனக்கு அவ்வளவு அருவருப்பா மூஞ்சி தூக்கிட்டு போகுது. இதே திலீபனோ வேறொருத்தன் எவனாவது தொட்டா பல்ல இழிச்சுக்கிட்டு அவன்கிட்ட போவேன், அப்படிதானடி அப்படின்னு கேட்டவன். ஆனா மேகனா அப்படி இல்லை தெரியுமா? நான் தொட்டா அப்படியே என்கிட்ட வந்துடுவா. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கையில் குழந்தையோட வந்து என் வாழ்க்கையவே இப்படி திருப்பி போட்டவ நீதானடி அப்படின்னு கத்தினான். என்னது, நானா அப்படின்னு கேட்டவளுக்கு ஆத்திரம் பல மடங்கா வந்தது. நானா உங்களை அம்சவல்லிக்கிட்ட இருந்து கூட்டிட்டு வர சொன்னேன்? நானா உங்களை தனியாக வீடு எடுத்து தங்க வைக்க சொன்னேன்? நானா உங்களை அன்னைக்கு கட்டாயப்படுத்தி என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன்? நானா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன்? நானா உங்களை ஜெயிலிருந்து நேராக உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னேன்? அதுக்கப்புறம் குழந்தை இருக்கிற தெரிஞ்சு நானா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டேன்? இப்படி பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து எகிரிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு வேகமாக தன்னால் முடிஞ்ச பலத்தை கொண்டு அவனை தள்ளி விட்டா. அவள் தள்ளிவிட்ட அவமானத்தில் அவன் முகம் கொடூரமாக மாறுச்சு. இதே மாதிரி எத்தனை தடவை அவனை அவமானப்படுத்திட்டே இருப்பா. பொண்டாட்டி பொண்டாட்டின்னு மட்டும் வாய்க்கிழிய வாய் சவடால் விடுறா. ஆனால் தொட்டா எகிரிட்டு நிற்கிறா இவளை அப்படின்னு அவள் பக்கத்தில் வேகமாக வந்தவன் அவளுடைய தலைமுடியை பிடிச்சு தான் பக்கம் இழுத்து அவள் மறுக்க அவளுடைய இதழ்களை முத்தமிட்டான். அவன் பிடிய தாங்க முடியாத அபிநயா அவனை முடிஞ்ச அளவு தள்ளிவிட பார்த்தா. ஆனால் அவனும் தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அவளை அப்படியே டேபிள் மேலே படுக்க வச்சான். அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் தடுமாறி சிதறி விழ அவன் எதையுமே கண்டுக்காம அவளை படுக்க வச்சு தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் மேலே படுத்தான். அவளுடைய கைகளை பிடிச்சு அவள் தலைக்கு மேலே கொண்டு போய் வச்சவன் அவளுடைய உதடுகளை அழுத்தமாக கடிச்சு வச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் உதடுகளை விடுவிச்சவன் அவள் கண்களை நேராக பார்த்து, இந்த வாய் தானடி என்கிட்ட அவ்வளோ பேச்சு பேசுது. இனி என்கிட்ட நீ வாய் பேசவே கூடாது. பேசினா இனி இப்படித்தான் அப்படின்னு சொன்னவன் அவளுடைய உதடுகளுக்கு மறுபடியும் குனிஞ்சான். அவனால் வலி தாங்க முடியாமல் திமிர டேபிளுக்கு கீழே இருந்த அவளுடைய கால்கள் அவனை உதைக்க பார்க்க அதை உணர்ந்தவன் தன்னோட ஷூ காலால் அவளுடைய 2 கால்களையும் மிதிச்சு பிடிச்சு அழுத்தி பிடித்தான். அந்த வலியில் அபிநயாவுக்கு உயிரே போச்சு. கத்தவும் முடியாமல் அவன் உதடுகளை பிடிச்சிருக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டே போச்சு. அதை உணர்ந்தும் அவன் அவளை விடவே இல்லை. பேச்சா பேசுகிறா ராட்சசி அப்படின்னு மனசில் நினச்சவன் அவளுடைய இடையை முடிந்த அளவு பிடிச்சு அழுத்தி வச்சான். அந்த வலியிலும் தாங்க முடியாத அபிநயா தலையை அப்படியும் இப்படியும் ஆட்டினான். ஆனால் அவன் அவளை அசைக்க கூட விடலை. ரொம்ப நேரம் கழிச்சு அவளை விடுவிச்சவன் அவள் எழுந்து நிற்கவே முடியாமல் தடுமாறி நிற்கவும் அவளை பிடிச்சு பக்கத்து இருந்த நாற்காலியில் அமர வச்சான்.
அவ கால்கள் நடுங்க உட்கார்ந்ததும் அவ உதடுகள்ல இருந்து ரத்தம் கசிவதை பார்த்து அவனுடைய டேபிள்ல இருந்த தண்ணீரை எடுத்து அவ கையில திணிச்சான். அதை வாங்கி மடமடன்னு குடிச்சா. அந்த தண்ணீர் பாதி அவ கழுத்து வழியா இறங்கி மார்பு சேலையை நினைக்கவும் அந்த அழகையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தான் ஆதித்யன். அவ தண்ணீரை குடிச்சு முடிச்சு டேபிள்ல டம்ளரை வச்சுட்டு எழுந்து நின்னவ முகமெல்லாம் செவக்க ஆதித்யனை நிமிர்ந்து கூட பார்க்காம தட்டு தடுமாறி அமைதியா அந்த அறையை விட்டு வெளியே வேகமா போனான். அப்படி போனவளை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஆதித்யன். தான் பண்ணது தப்புன்னு நினைச்சான். ஆனாலும் அவனால அபிநயாவை விட்டு விலக முடியாம தவிச்சு போனான். தன்னோட இருக்கைக்கு தட்டு தடுமாறி வந்து உட்கார்ந்தா அபிநயா. அவன் ஷூ காலால மிதிச்ச அந்த கால்கள் ரொம்ப வலிச்சுது. மேலும் தன்னோட இடைய அவன் அழுத்தி பிடிச்சதுல எலும்பெல்லாம் முறிஞ்சிருது போல இருந்தது அபிநயாவுக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு சுகம். அதை உணரத்தான் செஞ்சா அபிநயா. சிவந்த தன்னோட உதடுகளையும் தொட்டு பார்த்துக்கிட்டா. பக்கத்துல இருந்த திலீபன் அவளுடைய சிவந்த முகத்தை பார்த்து என்னாச்சு அபி அப்படின்னு கேட்டான். அவன்கிட்ட எந்த பதிலும் சொல்லாத அபிநயா இல்ல ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வழுக்கி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அடுத்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சா. சாயங்காலம் ஆதித்யன் வீட்டுக்கு போகும்போது அபிநயாவையும் மேகனாவையும் எப்பவுமே கார்ல அழைச்சிட்டு போறத வழக்கமா வச்சிட்டு இருந்தான் ஆதித்யன். எப்பவுமே அபிநயா தான் ஆதித்யனுக்கு பக்கத்துல கார்ல உட்காருவா. ஆனா மேகனா வந்ததும் இப்போ அவளே முதல்ல போய் ஆதித்யனுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறா. முதல் 2 நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு சமாளிச்சவ 3ஆவது நாள் இது தொடரவும் அவளுக்கு கோவமும் ஆத்திரமும் வந்துச்சு. வீட்டுக்கு வந்தோன்னு தன்னோட அறைக்கு வந்து இப்படி தினமும் அவளை உங்க பொண்டாட்டி மாதிரி உங்க பக்கத்துல கார்ல உட்கார வச்சுட்டு ஊர்வலம் வர்றீங்களே, உங்களுக்கே வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்டா அபிநயா. ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலை பார்த்துட்டு இருந்த ஆதித்யன் அவ கேட்ட கேள்வியை உணர்ந்து அவளை நிமிர்ந்து பார்த்தான். நீ மட்டும் திலீபன் கூட பக்கத்துல உட்கார்ந்து உரசிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கியே, அது உனக்கு வெக்கமா இல்ல? 10 பேர் முன்னாடி நீ அப்படி பண்ணும்போது கார்ல உன் முன்னாடி மட்டும் அவ என் பக்கத்துல உட்கார்றது என்ன தப்பு என்று கேட்டான். அதுவும் இல்லாம இதெல்லாம் கேட்கிற உரிமையே உனக்கு இல்லை, நீ யாரடி எனக்கு அப்படின்னு கேட்டு அவளுடைய உதடுகளை கூர்மையா பார்க்கவும் அபிநயா அந்த வினாடி பயந்து போனான். மறுபடியும் அதே பார்வை, அதே பல்லவிய அவன் பாடவும் வேற வழியே இல்லாம உதட்ட தன்னோட பற்களால கடிச்சபடி அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். ராட்சசி, அப்ப கூட அவளுக்கு தன்னை கணவனா ஏத்துக்கிற மனசு வருதா பாரு அப்படின்னு மனசுல திட்டினவன் இருடி உனக்கு இன்னும் இருக்கு கச்சேரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் மனசுல. இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் மேகனாவுக்கு அம்சவல்லி போன்ல இருந்து அழைப்பு வந்தது. ஹலோ அம்சவல்லி, என்ன ரொம்ப நாளா போனே காணோம் அப்படின்னு சொன்னவ கிட்ட, மேடம் நீங்க தேடி கண்டுபிடிக்க சொன்னீங்களே அந்த ஆள், அவன் நமக்கு இப்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷமான விஷயத்த சொல்லவும் அது அவளால நம்பவே முடியல. இனி அவ்வளவுதான், இனி நாம தான் இனி எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ இப்படி ஒரு இன்பமான அதிர்ச்சி செய்தி கிடைக்கும்னு மேகனா எதிர்பார்க்கவே இல்லை. வாவ், அப்படியா? அப்போ நான் சொல்ற பிளான் படி அவன்கிட்ட அப்படியே சொல்லு அப்படின்னு சொன்னான். அது மட்டும் அவன் செஞ்சுட்டான்னா நம்ம நினைச்சதெல்லாம் சீக்கிரமாவே நடந்துடும். எனக்கும் லைன் கிளியர் ஆயிடும். உனக்கு தேவையான பணத்தையும் அபிநயாவையும் உனக்கே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அம்சவல்லி வாயெல்லாம் பல்லா சிரிங்க. சரிங்க மேடம், நீங்க என்ன பிளான் சொன்னாலும் அப்படியே கேட்குறேன். நான் அதை அவன்கிட்ட அப்படியே சொல்லி அதை செய்யவும் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னவகிட்ட தன்னோட திட்டத்தை விரிவா சொன்னான். அதை கேட்ட அம்சவல்லியோட விழிகள் பெரிதா போச்சு. டே அப்பா, எவ்வளவு பெரிய கிரிமினல் இவன், எப்படியெல்லாம் திட்டம் போடுறான், யாராலையும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சவ சரிங்க மேடம் நான் அப்படியே செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சா அம்சவல்லி.